வணக்கம். வெல்கம் டு CAPFSI 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸ்ல இது பார்ட் 3. ஸோ இந்த வழியில 3rd October 2023 ஷிஃப்ட் 1ல வந்து ஆல்ரெடி 30 கொஸ்டின் பார்த்துருந்தோம். இப்போ ரிமைனிங் வந்து 10 கொஸ்டின்ஸ், அதாவது 30ல இருந்து 40 இப்படி கேட்கறதுனா 1 by 1 வந்து டீ கோட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 31. இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ட்ரக் மூவ் அட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 30 km per hour for 1 km and 45 km/h for the next 1 km. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரக் தானே கேட்டிருக்காங்க. ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க ரெண்டு ஃபார்முலா இருக்கு சரிங்களா. ஸோ இந்த ரெண்டையுமே சொல்லிடுறேன், அதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். மெத்தட் 1 என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப வெறும் வந்துன்னா ரெண்டு ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற பெருசா எதுவும் கொடுக்கலன்னா ஈஸியா ஒரு ஃபார்முலா நான் வச்சுக்கலாம் சரிங்களா. இது என்ன ஃபார்முலானா 2xy is equal to x plus y அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல x அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, y வந்து செகண்ட் ஸ்பீடு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்க? 13 இருக்குல்ல. y வந்து செகண்ட் ஸ்பீடு 45, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 45 எழுதிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்படியே வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. இப்ப 2 இருக்கு, இங்க என்ன வரும்? 30 வரும். ஸோ அதே மாதிரி வந்து 45 வரும். கீழே என்ன வரும்னா ரெண்டே ஆட் பண்ணும். 30 பிளஸ் வந்து என்னன்னா 45 வரும். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணோம்னா 30 45 மல்டிப்ளை பண்ணா 1350 வரும். ஸோ கீழே வந்து என்னன்னா கூட்டுவோம், கூட்டினோம் அப்படின்னா 75 வரும். ரைட்டா? இதை நம்ம அஞ்சால அடிக்கலாம். ஸோ அஞ்சால அடிச்சா இதுல 15 வரும். ஸோ இங்க அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 வரும், 7 0 வரும். ஓகே, அடுத்த அஞ்சால அடிக்க 3 5 வரும். ஸோ 5 25 வரும், மிச்சம் 2 வரும். 2 20, 20 இருந்தா 4 20. ரைட்டா? ஸோ 3ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 18 வரும். இப்ப என்ன ரிமைனிங் இருக்குன்னா 2 × 18 இருக்கு. நம்ம மல்டிப்ளை பண்ணா 36 வரும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்ப மெத்தட் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதையும் ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஆவரேஜ் ஸ்பீட் வேணும். ஓகேவா? இப்ப ஆவரேஜ் ஸ்பீட் வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர், அடுத்து நெக்ஸ்ட் 1 கிலோமீட்டர். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2 கிலோமீட்டர். ஆனா நம்மளுக்கு டோட்டல் டைம் தெரியாது. நான் அது கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன்? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போடுவேன். இப்ப எனக்கு டைம் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஸோ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். இப்போ நான் டோட்டல் டைம் வேணும்ல, அப்ப டைம் 1 பிளஸ் டைம் 2 அப்படின்னு ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும். டைம் 1 போனா டிஸ்டன்ஸ் 1 ஸ்பீட் 1 வரும். அதே மாதிரி டைம் 2 போட்டா என்ன வரும்? டிஸ்டன்ஸ் 2 ஸ்பீட் 2 வரும். இது நம்ம ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் 1 என்ன? 1 கிலோமீட்டர். அதே மாதிரி வந்து 30 கிலோமீட்டர். ஸோ அப்படியே நான் அந்த இடத்துல எழுதுறேன் சரிங்களா. அப்ப என்ன வரும்? ஃபார்முலால வந்து என்னன்னா, மேல டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டோட்டல் டிஸ்டன்ஸ் 2 இருக்கும். ரைட்டா? ஸோ கீழே வந்து என்ன ஆகும்னா 1/9. ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா, டிஸ்டன்ஸ் 1 பாருங்களேன், 1 கிலோமீட்டர் தானே. அப்போ 1 என்ன வரும் அப்படின்னா 13 வரும். ரைட்டா? ஸோ 13 வரும். அதே மாதிரி என்னன்னா பிளஸ் வரும், ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டைம் 1 பிளஸ் டைம் 2 தானே. இப்ப இந்த செகண்ட் இது T2 வந்து அதே 1 கிலோமீட்டர் தான், ஆனா இதுக்கான ஸ்பீட் மட்டும் மாறும். அப்ப எங்க இடத்துல வரும்? 1/, வந்து என்ன 45 வரும். சரி, இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் என்ன வந்து நிக்கணும்? இந்த மாதிரி தான் வந்து நிக்கணும். அதாவது மெத்தட் 1ல 2 × 30 × 45 டிவைட் பை வந்து 30 பிளஸ் 45, அதுதான் இங்கேயும் வந்து நிக்கும் சரிங்களா. ஸோ மெத்தட் 1 மெத்தட் 2 பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீங்க மெத்தட் 2ல இவ்வளவு சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனல் வரும். ஆனா டைரக்டா வந்து மெத்தட் 1ல ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா கொண்டு வந்துடலாம் சரிங்களா. ஆன்சர் வந்து 36 km/h ரெண்டுக்குமே வரும். சரி, தெரிஞ்சுக்கங்க. எந்த வே வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த வே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து நம்ம மாத்திக்கலாம். இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம், செகண்ட் மெத்தட கூட ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 32. PQR when working individually can complete the job in வந்து ரெஸ்பெக்டிவ் கொடுத்துறாங்க. 36 days, 48, அதே மாதிரி 144 days PQRன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப PQR ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர். ஆனா we leave the job 12 days before the completion சொல்றாங்க சரிங்களா. அதே மாதிரி Q leave the job 8 days before the completion. அதாவது கம்ப்ளீட்டா ஒரு இதுல முடிப்பாங்களா, அதுக்கு முன்னாடி P வந்து 12 நாள்ஸ் வந்து என்ன போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமா வந்து என்ன 20 நாள்ல முடிக்கிறான்னு வச்சுக்கலாம். பி வந்து என்னன்னா 8 நாள் வேலை பார்த்திருப்பான், லாஸ்ட் அந்த 12 நாள் வந்து என்ன வேலை பார்க்க மாட்டான். ஸோ அதுதான் மீன் பண்றாங்க சரிங்களா. இப்ப ஆர் ஒர்க் ஃப்ரம் த வந்து என்ன பிகினிங் டில் த எண்ட் ஆஃப் த ஜாப் சொல்லிட்டாங்க. டிட்டர்மைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஜாப். இப்ப PQR 3 பேரும் தனித்தனியா வேலை பாக்குறாங்கல்ல. சரி, இவ்வளவு டேஸ்ல பண்றாங்கன்னா மொத்த ஒர்க் டன், அதாவது எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க தெரிஞ்சிருந்தா நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. இப்ப என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இடத்துல P எழுதிக்கிறேன், ஸோ இந்த இடத்துல Q எழுதிக்கிறேன், இந்த இடத்துல வந்து R எழுதிக்கிறேன். ஸோ P-யோட இது வந்து தனித்தனியா பண்ண இவருக்கு 36, இவருக்கு வந்து 48, இவருக்கு வந்து 144. ரைட்டா? இப்ப நான் இது எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா ஒர்க் டன் பார்க்க என்ன பண்ணுவேன்? எல்சிஎம் பார்ப்போம். ஓகேவா? அப்ப எல்சிஎம்னா என்ன? டானோத்துல போடலாம்ல. ஸோ சரி, இந்த இடத்துல எழுதிக்கிறேன் 36, 48, அதே மாதிரி 144. ஸோ இதுக்கு எல்சிஎம் போட்டா என்ன வரும்? எதால போடலாம்? 6ஆல போடலாம்ல. ஸோ இது 6ஆல போட்டோன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன வரும்? 6ஆல அடியாகும். அதே மாதிரி இது 7 வரும். ஸோ இந்த இடத்துல 24 வரும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன, மறுபடியும் வந்து 6ஆலே போலாம். 1 வரும், 7 அப்படியே தான் இருக்கும். 24 வந்து என்ன 4ஆல அடியாகும். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் அடியாகாது. அப்ப ஃபைனலா நம்மளுக்கு என்ன வந்து நிக்கும்னா 6 × 6 ×
7 இன்ட்டு 4 ஓகேவா. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1008 அப்படின்னு வரும். இப்ப 1008 தான் மொத்த ஒர்க் டன் சரிங்களா. இவங்க பண்ண மொத்த ஒர்க் 1008 ஒர்க். அப்ப இந்த இடத்துல நினைக்கிறேன் 1008 ஒர்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப பி வந்து 36 டேஸ்ல முடிக்கிற தனியா, கியூ வந்து 48 டேஸ், ஆர் வந்து 144 டேஸ். இப்ப இவங்க 36 முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாரு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து என்னன்னா இவர் 28 ஒர்க் பண்ணாதான் வந்து 36 நாள்ல வந்து 1008 ஒர்க் வந்து முடிக்க முடியுங்க. இது ஒர்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து கியூ கியூ வந்து 48 டேஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 21 பண்ணணும் சரிங்களா. அது நான் எப்படி கண்டுபிடிச்சா ஒண்ணும் கிடையாது. நீங்க அந்த 1008 டிவைட் பை 36ல அடிச்சிங்க வச்சுக்கோங்க 28 வரும். இல்லைன்னா 36 இன்ட்டு 28 மல்டிப்ளை பண்ணா 1008 வரும். அதுதான் சரிங்களா. இப்ப 144 வந்து என்ன டேஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, இவர் ஒரு நாளைக்கு வந்து 7 ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து 108 ஒர்க்கு 144 டேஸ் நாள்ல வந்து முடிப்பாச்சுங்களா. சோ இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்மளுக்கு மொத்த ஒர்க் டன் தெரியும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 3 பேரும் ஜாயின் பண்ணி பண்ணல. ஏன்னா ஒரு நாள்ல நம்ம வந்து என்னன்னா 3 பேரும் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தா டைரக்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டு போயிடலாம். அவன் என்ன சொல்றான்னா பி வந்து என்னன்னா 12 டேஸ் முன்னாடியே வந்து போயிடும். ஏதாவது ஒரு கம்ப்ளீட் டே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கம்ப்ளீஷன் டேக்கு முன்னாடி 12 வந்து என்ன பி ஒர்க் பண்ண மாட்டாரு. கியூ வந்து 8 வந்து ஒர்க் பண்ண மாட்டாரு. ஆனா 6 மட்டும் வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பால. இந்த கொஸ்டினை நம்ம எப்படின்னா ஆப்ஷன் வச்சு போறது தான் பெஸ்ட் வே டு. என்னன்னா ஏன் சொல்றேன் ஆப்ஷன்னா ஈஸியாவே வந்து ஆன்சர் கொண்டு வரும் லாஜிக்கலா. நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இது கரெக்டான ஆப்ஷனை வச்சு நான் சொல்றேன் சரிங்களா. அதாவது இப்ப 27 டேஸ் தான் வந்து டோட்டல் டேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கங்க சரிங்களா. டோட்டல் டேஸ் வந்து 27 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றேன்னா ஆறு வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் பண்றாருல. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்றாரு. இப்ப ஆரோட ஒன் டே ஒர்க் என்ன. ஸோ ஆரோட ஒன் டே எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க, 7 ஒர்க் பண்ணுவாரு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இப்ப நான் 7 ஒர்க்னு வச்சுக்கிறேன். இப்ப என்ன அப்படின்னா 27 டேஸ் ஒர்க் பண்ணிருப்பாரு. அப்ப 27 டேஸ்க்கு வர்றதுக்கு என்ன பண்ணுவேன், எதால மல்டிப்ளை பண்ணுவேன், 27 இன்ட்டு 7ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். இதை நான் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 189 வரும் ரைட்டா. 189 இருக்கட்டும். இப்ப மொத்தம் வந்து என்னன்னா 27 டேஸ்ல இவர் பண்ண ஒர்க், 6 மட்டும் பண்ண ஒர்க் 189 ஓகேவா. அதே மாதிரி என்ன பண்றேன்னா பீக்கு எடுக்கிறேன் சரிங்களா. இப்ப பி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணுவாருன்னா ஒர்க் பண்ணுவார். ஆனா 12 நாள் வந்து முடியறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண மாட்டான்னு சொல்றாங்களே. மொத்த டேஸ் வந்து 27 டேஸ் ஓகேவா. இந்த 27 டேஸ்ல 12 டேஸை கழிங்க. கழிச்சாதான் வந்து என்னன்னா பி ஒர்க் பண்ற டேஸ் வரும். அப்ப 27 நான் 12 கழிச்சுனா என்ன வரும், 15 டேஸ் வரும் ரைட்டா. இப்ப என்ன எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். பி வந்து ஒன் டேக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவாருன்னா இங்க பார்த்திருக்கோம் 28 ஒர்க் பண்ணுவார் ரைட்டா. இப்ப 15 நாள் தான் ஒரு ஒர்க் பண்ண போறாரு. 15 நாள் ஒர்க் பண்ணா என்ன பண்ணுவோம், 15 இன்ட்டு 28ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. நான் 28ஆல மல்டிப்ளை பண்ணோம் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 420 அப்படின்னு வரும் சரிங்களா. 420 ஒர்க் யாரு பி முடிச்சிருப்பாரு. இதே சேம் வேல வந்து கியூக்கு பார்க்கணும். இப்போ கியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நாள் வந்து ஒர்க் பண்ண மாட்டான்னு சொல்றாரு. மொத்த டேஸ் வந்து 27. அதுல இருந்து என்னன்னா நாங்க 7 நாள் வந்து கழிக்கணும் சரிங்களா. அப்ப 27 டேஸ்ல இருந்து என்னன்னா 8 டேஸ் வந்து கழிச்சிடும். இதை நான் கழிச்சா எத்தனை டேஸ் வரும், 19 டேஸ் வரும் ரைட்டா. இப்ப நான் கியூ எழுதுறேன். கியூ வந்து என்னன்னா ஒன் டேல எவ்வளவு ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஒர்க் பண்ணுவார் ரைட்டா. அதே மாதிரி இப்ப என்ன சொல்லிக்கோங்க, அப்ப எத்தனை நாள்னா 19 டேஸ் ரைட்டா. 19 டேஸ் எப்படி பண்ணுவேன்னா 19 இன்ட்டு 21 நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ மல்டிப்ளை பண்ணா இவர் எத்தனை 399 ஒர்க் முடிப்பார் சரிங்களா. இப்ப இந்த மூணையும் கூட்டுங்க. அதாவது இந்த பி கியூ ஆர் மூணையும் கூட்டினா உங்களுக்கு 1008 வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ஆப்ஷன் எடுக்கணும் சரிங்களா. இப்ப நான் என்ன பண்றேன், பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர்ன்னு ஆட் பண்றேன். இப்ப 3 பேரும் இது பண்றது எவ்வளவுன்னா 189, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கும். பி வந்து எவ்வளவு 420 ரைட். பி வந்து 420. ஸோ கியூ வந்து என்னன்னா 399. ஆறு வந்து எவ்வளவு 189 ரைட்டா. இப்ப எல்லாத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கு எருவுனா எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா கரெக்டா வந்து 1008 அப்படின்னு வந்து முடியும். இப்ப 1008 ஒர்க் முடிச்சிருக்காங்க கரெக்டா இருக்குல்ல. அதாவது பிக்கு தனியா பண்ணும்போது வந்து 1008 ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. ஆனா சேர்ந்து பண்றதுல சில இது நடக்குது. பி வந்து 12 நாளுக்கு வந்து வேலை பார்க்க மாட்டாரு. கியூ வந்து என்னன்னா கடைசி நாள்ல இருந்து 8 நாள் வந்து இவர் வேலை பார்க்க மாட்டாரு. ஆனா 6 மட்டும் வேலை பார்க்கறதுனால 1008 ஒர்க் முடிக்கிறதுக்கு இவங்க எவ்வளவு நேரம் ஆகும்னா 27 டேஸ் எடுக்கும் சரிங்களா. இந்த வேலை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா போடுறோம். ஏன் இந்த வே சொல்றேன் அப்படின்னா நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க போய்கிட்டே இருக்கும். ஈவன் நம்மளால வந்து என்னன்னா அந்த கம்ப்ளீஷன் டே அப்படின்னு நம்மளால ஒண்ணு எடுக்க முடியாது சரிங்களா. ஃபைனல் கம்ப்ளீஷன் டே வந்து எக்ஸ்னு வச்சுக்கின்னு ரொம்ப வந்து என்ன டெரிவேட்டிவ் மாதிரி போயிட்டு இருக்கும். அதனால இந்த வே சொல்றேன் சரிங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். கொஸ்டின் நம்பர் 33. இஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்றாங்களே. ஏபியோட வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துட்டு தென் வேல்யூ ஆஃப் வந்து ஏ கியூ பிளஸ் பி கியூ. இதை பார்த்தானே என்னன்னா ஓகே ஏ கியூ பிளஸ் பி கியூ கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டா என்ன பண்ணுவோம்னா ஏ கியூ பிளஸ் பி கியூக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்துன்னா ஏ ஸ்கொயர்
மைனஸ் ஏபி பிளஸ் வந்து பி ஸ்கொயர் வரும். ஓகேவா? இப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். எப்படின்னு சொல்றாங்களா? ஏ பிளஸ் பிக்கு வேல்யூ போட்டுரும். இப்ப வந்து ஏபின்னு இருக்குல்ல, நமக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பியோட வேல்யூ, அதாவது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயருக்கு எப்படி வேல்யூ போட முடியாது? அது கஷ்டம் இல்ல. அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் நம்மளுக்கு வேல்யூ வந்து ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 10 இருக்குல்ல, அதே மாதிரி ஏபியோட வேல்யூ வந்து 6 இருக்கு. இதுல இருந்து எடுக்க வேண்டியதான். எப்படி பி ஈக்குவல் டு வந்து 6 பை ஏன்னு சொல்லிட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் போகும், ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? அதனால இந்த வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. சரி, வேற என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா இங்க இடத்துல ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஹோல் கியூப் அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ கியூப் பிளஸ் வந்து என்னன்னா பி கியூப், அதே மாதிரி வந்து பிளஸ் 3 ஏபி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு வரும். சரிங்களா? சில பேர் எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஏ கியூப்னு படிச்சிருப்பாங்க, பிளஸ் வந்து 3 ஏ ஸ்கொயர் பி பிளஸ் 3 ஏபி ஸ்கொயர் பிளஸ் வந்து பி கியூப்னு இருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? இது வந்து என்ன இந்த இதில் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3 ஏபி ஏ பிளஸ் பி இருக்குல்ல, இதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா தான் அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். எப்படின்னா ஏ பிளஸ் பியோட வேல்யூ 10 இருக்கா, அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 10 கியூப் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ ஈக்குவல் டு வந்துன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் தெரியாது, அதனால நான் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு 3 ஏபி. ஸோ 3 ஏபியோட வேல்யூ வந்து 6 சொல்லியிருக்காங்க. ஏயோட ஏ பிளஸ் பியோட வேல்யூ வந்து 10 இருக்குல்ல. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறோம். ஓகேவா? ஸோ இப்போ 10 கியூப் போட்டா என்ன இருக்கும்? 1000 அப்படின்னு வருமா? 1000 வரும். இந்த சைடு வந்து ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அப்படியே இருக்கட்டும். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு பிளஸ் இன்ட்டு இந்த இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ 12 வரும். ஸோ 6 மூணா வந்து என்ன அப்படின்னா, சாரி 18 வரும்ல, 6 மூணா 18 தானே, 6 மூணா 18 இங்க 10 180 வரும். ரைட்டா? ஸோ 180 இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஏ கியூப் வரும் பிளஸ் பி கியூப் தான் தேவை. அப்ப என்ன பண்ணிடுவேன்? இந்த 1000ல இருந்து நான் 180 கழிச்சு விட்டுருவேன். ரைட்டா? ஸோ இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 820 அப்படின்னு வரும். கரெக்டான ஆன்சர் 820. இதுல இருந்து புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, எந்த இடத்துல கரெக்டான ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நானுமே இந்த ஃபார்முலா தான் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணேன். பட் அது டெரிவேஷன் மாதிரி போயிட்டே இருந்துச்சு, ஆன்சர் கட்ட வர முடியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம், ஓகே இந்த ஃபார்முலா இல்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து என்னன்னா புரிஞ்சுக்கங்க. ஓகே. Question number 34. If cos theta minus sin theta equivalent to root 2 sin theta, then cos theta plus sin theta இருக்கலாம். இந்த ட்ரிக்னமெட்ரிக் கொஸ்டின் நல்லாவே டைம் எடுக்கும். அந்த ஆல்சோ ஃபார்முலாவும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படின்னு பாருங்களேன். என்ன சொல்லிருக்காங்க? cos theta கொடுத்துருக்காங்க, மைனஸ் வந்துன்னா sin theta. எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கான்? ரூட் 2 வந்து என்னன்னா sin theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த சமன்பாடு 1ன்னு வச்சுங்க. என்னன்னா இப்ப இந்த சமன்பாடு 1 போத் சைடு, ரெண்டு சைடுமே என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்றேன். சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் வந்து என்னன்னா பண்றேன். சரிங்களா? அப்ப ஹோல் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? இடத்துல காஸ் தீட்டா இருக்கு, மைனஸ் வந்துன்னா சைன் தீட்டா, ஹோல் ஸ்கொயர் வந்துன்னா ஸ்கொயர் வருமா? ரைட். ஈக்குவல் டு என்ன வரும்? ரூட் 2 வந்துன்னா சைன் தீட்டா இருக்கா, சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் போட எழுதிருக்கு. இப்ப இங்க பாருங்களேன், இந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் என்னதுல இருக்குன்னா இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ ஃபார்முலா எல்லாத்தையும் இந்த இடத்துல எழுதுறேன். சரிங்களா? ஸோ ஃபார்முலாவுக்கான இதுல இந்த இடத்துல இப்போ என்ன வரும்? அது எதுல இருக்குன்னா ஏ மைனஸ் பி தான் வந்து என்னன்னா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் வந்துன்னா 2ab அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இப்போ அப்படியே வந்துன்னா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல என்ன வரும்? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். பிளஸ் வந்துன்னா சைன் வந்துன்னா ஸ்கொயர் தீட்டா, அதே மாதிரி மைனஸ் 2 இன்ட்டு காஸ் தீட்டா, அதே மாதிரி வந்துன்னா சைன் தீட்டா வரும். இதுக்கு ஈக்குவல் என்ன இருக்குன்னா இந்த ரூட் 2, ரெண்டு ரூட் இருக்குல்ல, அதை ஸ்கொயர் போட்டா என்ன வரும்? 2 தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்த ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா, இதோட வேல்யூ என்ன சொல்லுவாங்கன்னா 1ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை ஞாபகத்துல வச்சுங்க. சரியா? இப்போ என்னன்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ வந்து 1ன்னு வருச்சுங்க. அப்போ 1 மைனஸ் வந்து 2 காஸ் தீட்டா, அதே மாதிரி என்ன இருக்கு? சைன் தீட்டா ஈக்குவலன் டு வந்துன்னா ரூட் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு இந்த 2 வந்து என்னன்னா காஸ் தீட்டா, சாரி இந்த 2 வந்துன்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். சரியா? இதுதான் வேணும் அப்படின்னா என்ன ஆகும்? 1 மைனஸ் வந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துரும்ல. ஏன்னா இந்த 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா இந்த சைடு கொண்டு வந்து இந்த 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைடு கொண்டு வந்து இதுதான் வரும். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். சரிங்களா? இதை ரெண்டாவது சமன்பாடு அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இங்க கொடுத்துருக்க பாருங்களேன், காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டான்னு இருக்குல்ல, இதை வந்து எழுதிக்கிறேன். சரிங்களா? அதாவது காஸ் தீட்டா பிளஸ் வந்து என்னன்னா சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்ப எதை பண்றேன்? சமன்பாடு 3ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை என்ன பண்றேன்னா ஸ்கொயர் பண்ணேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஸ்கொயர் பண்ணுவோம். ரைட்டா? இப்ப தேர்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணும் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல எழுதுதான். சரிங்களா? இது ரொம்ப பெருசா போகுது. சொன்னேன் ட்ரிகனாமெட்ரினாவே பெருசா தான் போகும். சரிங்களா? இந்த தேர்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? அதே ஹோல் ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன ஆகும்? காஸ்ட் வந்து என்ன தீட்டா பிளஸ் வந்து என்ன சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் போடும். ஹோல் ஸ்கொயர் போட்டா ஃபார்முலா என்ன? அதே ஃபார்முலா ஏ மைனஸ் பி வந்து பிளஸ் இருந்தா என்ன வரும்? பிளஸ் 2ab வரும்ல. ஸோ அதை அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணா காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதே மாதிரி வந்து பிளஸ் சைன் வந்து ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்து 2 இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு வருமா? ரைட். இப்ப காஸ் தீட்டா சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து 1 இருக்கும்.
இப்போ என்ன இருக்கும் 1 பிளஸ் இந்த சைடு இருக்க மட்டும் எழுதுனா 2 இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த ரெண்டாவது சமன்பாடு பாருங்களேன், 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா வேல்யூ வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும், 1 பிளஸ் வந்துன்னா இந்த 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா 1 மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வருமா. இப்போ என்ன ஆகும், 2 ஆகும். ஸோ அதே மாதிரி 2 இன்ட்டு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும் ரைட்டா. இப்போ என்ன 2 வந்து காமனா எடுத்துக்கிறேன், 2 காமனா எடுத்தா என்ன வரும், ஸோ 1 அதே மாதிரி சைன் ஸ்கொயர் வந்துன்னா தீட்டான்னு வரும் ரைட்டா. இப்போ நம்ம மொதல் ஃபார்முலா பார்த்தோம் பாருங்க, இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. எனக்கு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும், சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைடு வந்தா மைனஸ் ஆயிட்டா, அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நான் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம்ல. அப்போ இந்த இடத்துல எழுதுனா 2 இன்ட்டு இது என்ன சொல்றேன், காஸ் ஸ்கொயர் வந்துன்னா தீட்டான்னு எழுதுறேன் சரிங்களா. இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர், இதுதான் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 இன்ட்டு வந்துன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்திருக்கு. நம்மளுக்கு தேவைன்னா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா தான். அப்போ ஹோல் ஸ்கொயர் எடுத்தா போதும்ல. அப்போ என்ன வரும், காஸ் தீட்டா பிளஸ் வந்துன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு வந்துன்னா இதுக்கு வந்து என்னன்னா ரூட் போடுவோம். ஸோ ரூட் ஆஃப் வந்து என்ன வரும், ரூட் ஆஃப் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வருமா. இந்த ரூட் 2 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 2 தான் சரியா. 2 வந்து ரூட் போனா ரூட் தான், காசை வந்து என்ன ஸ்கொயர்ல வந்து ரூட் போட என்ன காஸ் தீட்டாவா மாறிடும். அப்ப ஆன்சர் என்ன, ரூட் 2 காஸ் தீட்டா. இதுதான் வந்து ஆன்சர் தானே, ரூட் 2 காஸ் தீட்டா. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா, a minus b the whole square ஃபார்முலாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா தெரிஞ்சுக்கணும். இது எந்த இடத்துல வந்து ஈக்குவேட் பண்ண தெரியும், ஆல்சோ எப்போ வந்து ஸ்கொயர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சா மட்டும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். நீங்க எக்ஸாம்ல உங்களுக்கு ட்ரிகனோமெட்ரி ரொம்ப டஃபா இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு, ஆல்சோ டைமிங் வந்து கம்மியா தான் இருக்கு சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். Question number 35. The side of a triangle are in the ratio 5:12:13 and its perimeter is 90 cm கொடுத்துட்டு find its area அப்படின்னு கேட்கிறாங்களா. சரி ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் தெரியணும். இதுல சைடு வந்து என்ன வேற வேறன்னு சொல்றாங்க, அது ரேஷியோ வேற வேற இருந்தா கண்டிப்பா அதோட சைடு வந்து வேற வேற தானே இருக்க போகுது. அப்ப என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து என்ன இருக்கு, அதோட சைடு வந்து வேற வேறையா இருக்கு. அது 5 மடங்கா இருக்கு, 12 மடங்கா இருக்கு, 13 மடங்கா இருக்கு சரிங்களா. இது கொஞ்சம் ஈக்குவலான போட்டு நினைக்காதீங்க, பட் ஆனா வேற வேற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இப்ப என்னன்னா ஏன் 5 மடங்கு 12 மடங்கு 13 மடங்கு சொன்னேன், சைடுன்னு சொல்லல அப்படின்னா அது காரணம் சொல்லிடுறேன். இது ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த 5 வந்து எதா இருக்கலாம்னா 10 இருக்கலாம் சரிங்களா. இந்த 12 வந்துன்னா 24 இருக்கலாம். இந்த 13 வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா 26 இருக்கலாம். இங்க பாருங்களேன், 10 24 26ன்னு சைடு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதே நீங்க 5 12 13 ரெண்டு வேற வேறையா இருக்குல்ல. அதாவது ஒரு சைடு 10 இருக்கும்போது அதே மாதிரி வந்து இன்னொரு சைடு வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டும் ஒரு சைடு நம்ம எடுத்துக்கிற கூடாது சரிங்களா. அதனாலதான் சொல்றேன் மடங்குல இருக்கு சரிங்களா. அதாவது இந்த 10 24 26 இதை நீங்க ரேஷியோல அடிச்சுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன வந்து ஃபைனல் நிக்கனா 5 12 13 தான் வந்து நிக்கும். அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க அது மடங்குன்னு எடுக்கணுமே தவிர அதை சைடுன்னு வந்து ஒரு காலம் எடுக்கக்கூடாது, ரேஷியோவா கொடுத்துருந்தா. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதை 5 மடங்க நீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அதுல வந்து ஒரு மடங்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ சால்வ் பண்ணும். சரி அது எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்கறாங்க. இது வந்து என்னன்னா அசம பக்கம் வந்து என்னன்னா ட்ரையாங்கிள், அதாவது ஸ்கேலினோட வந்து ட்ரையாங்கிள் சரிங்களா. இப்ப ஸ்கேலின் ட்ரையாங்கிளுக்கான வந்து நம்ம ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, அதுதான் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் சரியா. அந்த தெரிஞ்சதா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அது என்னன்னா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ வரும், அதே மாதிரி எஸ் மைனஸ் பி வரும், அதே மாதிரி வந்து எஸ் மைனஸ் சி வரும் சரிங்களா. இது எல்லாமே வந்து ரூட்ல இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே ரூட்ல இருக்கு. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்ப டவுட் இருக்கு, எஸ் என்னன்னா எஸ்ஸோட ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை வந்து 2ன்னு சொல்லுவோம். இப்ப ஏ பி சி இது மூணுமே என்ன அப்படின்னா சைடு தானே. இந்த சைடுக்கான இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, என்னன்னா பெரிமீட்டர் வந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்கேலின் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரையாங்கிளோட வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், எந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கான பெரிமீட்டர் சுற்றளவு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் ஆஃப் வந்து ஆல் சைடு போடுவோம் சரிங்க. சம் ஆஃப் வந்து எல்லா சைடுமே வந்து கூட்ட வேண்டியதான். அப்ப சம் ஆஃப் ஆல் சைடு பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த மடங்குல இருக்கு. அப்ப என்ன பண்றேன் 5x எடுத்துக்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி 12x எடுத்துக்கிறேன், பிளஸ் வந்து என்ன 13x எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கூட்டினா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா பெரிமீட்டர்னு சொல்லலாம். அப்ப 90 அப்படின்னு வருமா. இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன், இந்த 5 பிளஸ் 12 பிளஸ் வந்து 13 எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் 30 அப்படின்னு வருது. அப்ப 30x ஈக்குவல் டு 90 அப்படின்னு வரும். அப்ப x ஈக்குவல் டு என்ன வரும் 90 வந்து 30 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 3 3 வந்து 9. அப்ப x ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 3 அப்படின்னு வருது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த 3 சைடு இருக்குல்ல, 3 சைடுக்கான வந்து சைடு வந்து இந்த இடத்துல இருந்து வரேன். சைடு வந்து 5x. அப்ப 5x வந்து என்ன, இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஏ வந்து என்னன்னா 5x. அப்ப நான் எக்ஸோட வேல்யூ போடும் 5 இன்ட்டு வந்து 3 போடும் 5 வந்து என்ன 15ன்னு வரும். அதே மாதிரி வந்து பி கண்டுபிடிப்பேன், அதே மாதிரி சி கண்டுபிடிப்பேன். அப்ப பியோட வேல்யூ என்ன வரும் பாருங்க 36ன்னு வரும் ரைட்டா. சியோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்க 39. நான் எப்படி கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி பண்ணா வந்து நம்மளுக்கு பி வந்து சி வந்துடும். இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிச்சோம். எஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன், இந்த 15 பிளஸ் வந்து 36
பிளஸ் வந்து 39 டிவைடட் பை வந்து 2 போடுவேன். இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன். 15ல இருந்து எல்லாத்தையும் கூட்டணும்னு வச்சுன்னா எவ்வளவு வரும்? 90 அப்படின்னு வந்து நிக்கும் சரியா? 90 டிவைடட் பை 2ன்னு போடுவேன். இப்ப நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 45 அப்படின்னு வரும் சரிங்களா? எஸ் வந்து 45ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்ப என்ன வரும் அப்படின்னா எஸ் தான் வந்து 45 ரைட்டா? எஸ் மைனஸ் 45ல இருந்து 15 கழிச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 30 அப்படின்னு வந்து நிக்கு ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா எஸ் மைனஸ் பி 45ல இருந்து 36 கழிச்சு அப்படின்னா 9 அப்படின்னு வந்து நிக்கும் ரைட்டா? அடுத்து பாருங்களேன் 45ல இருந்து எதை கழிப்பேன் அப்படின்னு பார்த்தா 39 கழிச்சு நம்மளுக்கு வேணா 6 வந்து நிக்கும் ரூட் வந்து இருக்கு ரைட்டா? ஸோ இந்த வந்து ரூட் பவர் இருக்கட்டும். சரி இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து இந்த 45லயே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் சரிங்களா? நம்ம 45 எந்த மாதிரி பிரிக்கலாம்னு பாருங்க. ஸோ 45 இதுக்கப்புறம் எப்படி பிரிக்கணும்? 9 45 அப்படின்னு பிரிக்கலாம்ல ரைட்? அதே மாதிரி இந்த 30 எப்படி பிரிக்கலாம்னு பாருங்களேன். ஸோ 10 இன்ட்டு 3 பிரிக்கலாம். இந்த 9 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3 3 9ன்னு பிரிக்கலாம். இந்த 6 வந்து என்ன 3 6ன்னு அப்படின்னு பிரிக்கலாம். அகைன் இந்த 9 எதால பிரிக்கலாம்? 3 9ன்னு பிரிக்கலாம். அகைன் இந்த 10 எதை பிரிக்கலாம்னா I2 வந்து 10ன்னு பிரிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபைனலா என்ன இருக்குன்னு பாருங்களேன். 3 கிராஸ் 3 இன்ட்டு அதே மாதிரி 5 இன்ட்டு இந்த 10ல இருந்தது 5 இன்ட்டு அது 2 இருக்கும். அதே மாதிரி 3 இருந்துச்சு. இந்த சைடு வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு அதே மாதிரி 2 இன்ட்டு 3 இருக்கும். இப்ப பாருங்க என்னன்னா இங்க ஒரு 3 2 3 அதே மாதிரி 3 3 4 3 5 6 6 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வெளியே வந்து என்னன்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். அதாவது இந்த 2 3க்கும் வந்து என்ன ஒரு 3 எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த 2 3க்கு வந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். இந்த 2 3 சேர்த்து ஒரு 3 எடுத்துக்கலாம் சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவோம் வெளியே வந்து என்னன்னா 3 3 வந்து வெளில வரும் சரிங்களா? அப்ப 3 கிராஸ் 3 கிராஸ் 3 வரும். ஏன் வருதுன்னா இது ஸ்கொயர்ல இருக்குல்ல. சோ அது மறந்துடாதீங்க ஸ்கொயர்ல இருக்கு சரிங்களா? அதனாலதான் இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றோம் சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க இந்த 2 அஞ்சுல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இங்க ஒரு 2 இருக்கு. இங்க 2 இருக்குல்ல. அதுல ஒரு 2 வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் சரிங்களா? இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு 270 அப்படின்னு வந்து நிக்கும் சரிங்களா? ஏன்னா 3 3 9 9 27 27 இன்ட்டு வந்துன்னா 5 இன்ட்டு வந்து 3ன்னு வரும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 270 270 தான் ஏரியா சரிங்களா? அதுதான் வந்து கேட்டிருக்கேன். யோசிச்சு பாருங்க. நீங்க எக்ஸாம் டைம்ல இது எல்லாத்தையும் உட்காந்து போடுறீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு எல்லாமே ஃபார்முலா ஞாபகத்துல இருக்கு. டக்கு டக்குன்னு வந்து போட்டா பிரச்சனையே கிடையாது. பட் சம்டைம்ஸ் எங்கேயாவது நீங்க தப்பு பண்ணிட்டா மொத்தமும் வந்து கொலாப்ஸ் ஆகும். நம்ம டைம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் சரிங்களா? அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண. அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா உங்களால டக்கு டக்குன்னு வந்து என்ன பண்ண முடிச்சுன்னு ஓகே அப்படி இல்லையா ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுங்க. ஒய் ஆல்வேஸ் வந்து ஸ்கிப் பண்ண சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கொஸ்டினா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணும்போது ஏதோ ஒரு ஈஸியான கொஸ்டின் வந்து பின்னாடி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். இன்கேஸ் நீங்க வந்து என்ன ஈஸியான கொஸ்டின் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். நீங்க வந்து என்ன எவ்வளவு டைம் எடுக்கலாம். பட் டைம் வந்து மேட்டர். அதுதான் வந்து அகைன் அண்ட் அகைன் டெல்லிங் சரிங்களா? ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். இங்க பாருங்க 36 கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க. A given pie chart show the distribution of வந்து mark scored by Ram in 5 different வந்து subject சொல்லியிருக்காங்க. இங்க 5 different subject கொடுத்துருக்காங்க. What is the ratio of the central angle of the math to the central angle of the வந்து science அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க central angle of the math வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க 20% சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ஆங்கிள் டு த சயின்ஸ் சயின்ஸ் எவ்வளவு 22 பாயிண்ட் வந்துன்னா இதுதான். சரி இங்க இருக்கு சயின்ஸ் 30% சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷை பார்த்துட்டு இருக்கேன் சரி. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா மேத்துக்கும் ரேஷியோ தானே கேட்டிருக்கேன். மேத்துக்கும் சயின்ஸுக்குள்ள ரேஷியோ. இங்க மேத்துக்கான இது 20% இருந்தது. சயின்ஸுக்கான ரேஷியோல 30% இருந்தது. 0 0 அடிச்சா 2:3 அவ்வளவுதான் ஆன்சர். இங்க பாருங்களேன் நான் இதுக்கு தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வரல ரொம்ப நேரம் டைம் எடுத்தா ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க. 36 வந்து பாப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களா பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 30 40 செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கும் நீங்க படிச்சுட்டு இது பண்றதுக்கு சரியா? சோ அதனால சொல்றேன் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் யாரும் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வந்து என்ன ஃபால்ட்டா தான் எடுத்துக்கணும் சரிங்களா? சோ ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 37 ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டடி த கிவன் டேட்டா ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோ அப்படின்னு கொடுத்துட்டு த டேபிள் ஷோ த நம்பர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் இன் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃப்ரம் வந்து 4 டிஃபரெண்ட் சிட்டிஸ் கொடுத்தாங்க அண்ட் த ரேஷியோ ஆஃப் த கேண்டிடேட் பாசிங் அண்ட் ஃபெயிலிங் த சேம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த சிட்டி கொடுத்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் 2.15 அப்படின்னா ஒன்றும் கிடையாது லேக்ல சொல்லியிருக்காங்க சரிங்களா? அதாவது 2 லட்சத்தி வந்துன்னா 15,000 சொல்றாங்க. அதே மாதிரி பி அண்ட் சிடி வரும். இப்ப ரேஷியோ ஆஃப் த கேண்டிடேட் பாசிங் அண்ட் ஃபெயிலிங் வித்தின் த சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு சிட்டி கொடுத்துருக்காங்க பாசிங் கொடுத்துருக்காங்க ஃபெயிலிங் இது ரேஷியோ சரிங்களா? அப்ப என்ன மீனிங்னா 4:2 ரேஷியோ 5:3 ரேஷியோ 6:4 ரேஷியோ வாட் இஸ் வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் வந்து ஃபெயில்டு கேண்டிடேட் இன் சிட்டி டி இதுதான் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின். சிட்டி டில ஃபெயில்டு கேண்டிடேட் இருக்கான்னு இது நம்மளுக்கு ரேஷியோ எவ்வளவு 4:6 இருக்கு சரிங்களா? இது வந்து பாஸ் இது வந்து ஃபெயில். இந்த 6 மடங்கு இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவுன்னு தெரியணும்ல. இங்க டிக்கான நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டியோட நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எவ்வளவு 2 lakh வந்துன்னா 35,000 அப்படின்னு இருக்கு ரைட்டா? இதுதான் வந்து டோட்டல் அதாவது மொத்தம் வந்து கேண்டிடேட் வந்து டி சரி இதுல
நம்மளுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்ட் கேண்டிடேட் எவ்வளவு அப்படின்னா 4ம், ஃபெயில்டு கேண்டிடேட் எவ்வளவுனா 6 கொடுத்தாங்க. அப்ப மொத்த ரேஷியோ பாருங்க, இது 4 மடங்கு 6 மடங்குனா மொத்த மடங்கு எவ்வளவு? 10 மடங்கு அப்படின்னு வரும். அப்ப கீழே 10 மடங்கு போட்டேன். இப்ப 0 அடியாகுது அப்படின்னா 1 மடங்கு கண்டுபிடிச்சேன். 1 மடங்குனா 23,500ன்னு வரும். ரைட்டா? இப்ப 1 மடங்கு 23,500 அப்படின்னா அவன் கேட்கறது வந்து ஃபெயில்டு கேண்டிடேட். ஃபெயில்டு கேண்டிடேட் ரேஷியோ 6 மடங்கு. அப்ப அப்படியே கண்டுபிடிக்கணும். 23,500 அந்த 6ஆல மல்டிப்ளை பண்ண. ஏன் வந்து 6ஆல்னா 6 மடங்கு இருக்குனால, சரிங்களா? இது 1 மடங்கு, நம்ம 6 மடங்கு பண்ணா அதுதான் ஃபெயில்டு கேண்டிடேட் வரும். ரேஷியோல இருக்கனால அப்படி பண்றோம், சரிங்களா? 23,500 நீங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வர ஆன்சர் என்னன்னா 1,41,000 அப்படின்னு வருது, சரிங்க? அப்ப 1,41,000 அகைன் என்ன பண்ணிருக்கேன், அந்த லேக்க வந்து எடுத்து விட்டுருக்கேன். அப்ப எடுத்து விட்டா என்ன ஆகும்னா 1.41 அப்படின்னு வரும், சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். 1.41 தான் கரெக்டான ஆன்சர். இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் ஈஸி. 36க்கு ஈஸியா இருந்தது, 37 ஈஸியா இருந்தது. இதுதான் சொல்றேன், சம்டைம்ஸ் வந்து நல்ல கொஸ்டின்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின் பின்னாடி வச்சிருப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன், சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். Question number 38. Two circles of the radius 13 centimeter and 15 centimeter intersect each other at point A and B. If the length of the common chord is 12 centimeter, then what is the distance between their center அப்படின்னு கேட்கறாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நம்மளுக்கு இந்த சார்ட் அப்படின்னு இருக்குல்ல, கார்டுன்னு கூட சொல்லலாம். இது என்னன்னு தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? சார்ட்னா ஒன்றும் கிடையாது. ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சர்க்கிள்ல இது வந்து கர்வ் லைன் தானே. இந்த கர்வ் லைனை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செக்ட் பண்ணுது, ஸ்ட்ரைட் லைன் வந்து கனெக்ட் பண்ணுதுன்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, சார்ட்னு சொல்லுவாங்க. இப்ப ஏ அண்ட் பின்னு வச்சுக்கலாம். இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது தெரிஞ்சுக்கங்க, சரி? இப்ப சார்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டூ சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க. டூ சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் பண்ணுன்னு சொல்றாங்களே, அதான் என்ன பண்றேன், 2 சர்க்கிள் வந்துங்கன்னா டயக்ராம் போட்டுக்கிறேன், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து இது 2வது சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து 2வது சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கேன். என்ன சொல்றாங்க, டூ சர்க்கிள் ஆஃப் த ரேடியஸ். ரேடியஸ்னால என்ன வரும்னா இந்த இடத்துல வந்து நடுவில் வச்சுக்கேன், சரிங்களா? ஸோ ரேடியஸ்க்கான இது டூ சர்க்கிள் ஆஃப் த ரேடியஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர் பாயிண்ட் வந்து ஏ அண்ட் பின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் பண்ணுது, சரிங்களா? இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இது ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுதுல. அப்ப இது என்ன வச்சுக்கலாம், இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே சர்க்கிள் தானே. ஸோ ரேடியஸோட இது, சரிங்களா? இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து பின்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? ஏன் ரேடியஸ்னா இதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒன்னு வந்து 13 சென்டிமீட்டர், இது வந்து 13 வச்சுக்கலாம், சரிங்களா? இதை வந்து என்னன்னா 15ன்னு வச்சுக்கலாம். இது சேம் தான், இங்கேயும் 13 தான் இருக்க போது, இங்கேயும் 15. ஏன்னா ரேடியஸ் எல்லா சைடுமே வந்து ஒரே மாதிரி தானே இருக்க போகுது, சரிங்களா? ஸோ அதனால வந்து என்ன கரெக்டா தான் இருக்கு, சரி. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் த லென்த் ஆஃப் த காமன் சார்ட் வந்து 12 சென்டிமீட்டர். இப்ப சார்ட் அப்படின்னா நான் இப்ப சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு கர்வை வந்து இன்டர்செக்ட் பண்ணது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இங்க பாருங்களேன், இது வந்து கர்வ் தானே. இந்த கர்வை வந்து இன்டர்செக்ட் பண்ணது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப இதுதான் வந்து இன்டர்செக்ட் பண்ணும், சரிங்களா? சோ இது வந்து இன்டர்செக்ட் பண்ணும். அதே மாதிரி இது வந்து கர்வ், சரிங்களா? ஏதாவது இந்த இந்த சர்க்கிளோட வந்து கர்வ், இதை இன்டர்செக்ட் பண்றது இந்த ஸ்ட்ரெயிட் லைன். காமன் வந்து சார்ட்னு சொன்னால இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கு காமனா சார்ட் வந்து இதுதான், சரிங்களா? இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கானா, காமன் சார்டோட லென்த் சொல்லிட்டான் 12 சென்டிமீட்டர். இந்த டோட்டல் லென்த் வந்து 12 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தியர் சென்டர்னு சொல்றான். சென்டர்னா என்ன, அவன் கேட்டிருக்கிறது இதை கேட்டிருக்கான், சரிங்களா? சோ இந்த லைனை கேட்டிருக்கான். சோ இதுதான் வந்து அவன் கேட்ட லைன், சரிங்களா? இந்த டோட்டல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் லைன். அப்ப மொத்தம் வந்து என்ன 12 சென்டிமீட்டர்ல, அப்ப இது 6ன்னு வரும், இது வந்து 6ன்னு வரும், சரிங்களா? சோ கொஞ்சம் புரிஞ்சுங்க, இது வந்து 6, இது வந்து 6, சரிங்களா? இப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது 13 இருக்கு, இங்க 15 இருக்கு, இது 6 இருக்குல்ல. இப்ப நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த பேஸ் தேவை, இதுவும் தேவை. சோ இந்த பேஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் வந்து ஒரு இது வச்சுக்கலாம். இது என்னத்தலாம் ஓன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த நடு பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து எல்லுன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து கியூன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்ப இந்த ஓ எல் தேவை, அதாவது இந்த பேஸ் வந்து தேவை. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பேஸ் தேவை. ஆனா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க 13 இருக்கு, இது 6 இருக்கு. இந்த பேஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். அப்ப இந்த பேஸ் தேவை அப்படின்னா என்ன தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்றாங்க, இது 13 இருக்கு, இது 6 இருக்கு. இந்த பேஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை, சரிங்களா? இப்ப தேவைன்னா என்ன பண்ணுவோம், பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அப்ப பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லும், சோ பிதாகரஸ் தியரத்தை வந்து சொல்லிடுறேன். பிதாகரஸ் தியரம் வந்து என்னன்னா நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது இதுக்கும் வந்து என்ன ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க, சரிங்களா? அதாவது இதுதான் வந்து என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கங்க, சரிங்களா? சோ இது வந்து என்ன ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கங்க. சரி, இப்ப இதுதான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது என்ன சொல்லுவோம், நம்மளோட வந்து என்னன்னா இது வந்து ஹைப்போடெனிஸ் அப்படின்னு சொல்லுவோமா. இது வந்து ஹைப்போடெனிஸ். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வந்து என்ன பேஸ் சொல்லுவோம். இது வந்து பேஸ். இது என்ன சொல்லுவோம், இது வந்து என்ன பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இது வந்து என்ன பெர்பெண்டிகுலர் அப்படின்னு இருக்கட்டும். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பிதாகரஸ் தியரத்தைப்படி நம்ம ஹைப்போடெனிஸ் வந்து என்ன வேணும், அதாவது கர்ணம் வேணும் அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர். ஸோ பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் வந்து என்ன பேஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? பேசிக் சொல்லிடுறேன், உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும், சரிங்களா? இப்ப ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம், சாரி எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், மாத்திட்டேன். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள, அதான் தமிழ்ல சொல்லுவாங்க, சரிங்களா?
இப்ப எனக்கு என்ன தேவைன்னா பேஸ் தான் தேவை. அப்ப பேஸ் தான் வேணும்னா பேஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவலன்ட் என்ன பண்ணிக்கிறோம், இந்த சைடு மைனஸ் போயிடலாம். அதாவது ஹைப்போடேனியஸ் ஸ்கொயர் மைனஸ் வந்து என்ன, அந்த பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர்னு வரும். நம்மளுக்கு பேஸ் தான் தேவை. அதனால என்ன பண்ணுவோம், ரூட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து ஹைப்போடேனியஸ் ஸ்கொயர் மைனஸ் வந்து என்ன, பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த பிதாகோரஸ் தேற்றம். சம்டைம்ஸ் இதை வந்து டைரக்டாவே வந்து சொல்லிடுவாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கு பேஸ் தான் தேவை அப்படின்னா ஹைப்போடெனிஸ். இப்போ அந்த இந்த இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருந்துச்சுல, இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் என்ன வரும் அப்படின்னா, இதுதான் ஹைப்போடெனிஸ். ரைட்டா? இதுதான் ஹைப்போடெனிஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலர். இதுதான் வந்து என்ன பேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ரைட்? இப்போ என்ன பண்ணுவோம், ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் எவ்வளவு, 6 ஸ்கொயர். ரைட்டா? 6 ஸ்கொயர். அதே மாதிரி வந்து பெர்பெண்டிகுலர் எவ்வளவு, பெர்பெண்டிகுலர் 13 ஸ்கொயர். ரைட்டா? இப்போ 13 ஸ்கொயர் ஹோல் வந்துன்னா ரூட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ 6 ஸ்கொயர் பட்டா என்ன வரும், 6 வந்து என்னன்னா ஸ்கொயர் பட்டா 36, 13 வந்து என்ன ஸ்கொயர் பண்ணா 169 வருமா? ரைட். அதே மாதிரி வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து ஸ்கொயர், ஸ்கொயர்ல வந்து என்னன்னா மைனஸ் வராது. அதனால 169ல 36 கழிச்சுன்னா 133 வரும். ரைட்டா? ஏன்னா நம்ம ஸ்கொயர்ல வந்து மைனஸ் கிடையாது. அதனால சரிங்களா? இப்ப என்ன வரும், ரூட் ஆஃப் வந்து என்ன 133 இருக்கும். ஆப்ஷன் வந்து பாருங்க, 133 இருக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும் தான். ஸ்ட்ரைட்டா ஆன்சர் போட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா இன்னொரு சைடு கண்டுபிடிக்கலாம். இன்னொரு சைடு என்ன, அதே மாதிரி நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். என்னன்னா அதுக்கும் பேஸ் வந்து என்ன அப்படின்னா, சோ அதே நான் இந்த இடத்துல எழுதுறேன். அதே மாதிரி வந்து பேஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த இந்த நம்ம ஃபர்ஸ்ட் சைடு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சைடு 15 இருக்கும். கீழே இந்த சைடு வந்து என்னன்னா இந்த இதுல 6 இருக்கும். இந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கணும். அதே என்ன வரும், பேஸ் 2 கண்டுபிடிக்க ரூட் ஆஃப் வந்து என்ன, ஹைப்போடெனிஸ் எவ்வளவு. அதே மாதிரி வந்து இந்த ஹைப்போடெனிஸ் வந்து 6 ஸ்கொயர் இருக்கும். இதுல வந்து 15 ஸ்கொயர் இருக்கும். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 6 ஸ்கொயர் பண்ணா வந்து என்ன 36 வரும். அதே மாதிரி 15 ஸ்கொயர் பண்ண 225 வரும். ரைட்டா? ரூட் இருக்கனால நம்ம மைனஸ் வந்து வராது. அப்ப மைனஸ் இல்லாம வரும் 189 ஹோல் வந்து ரூட்னு வரும். அப்ப இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? நான் ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பா இதுல தேவை. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து டைம் எடுக்கும். இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வந்துட்டு டைமையும் வந்து நம்மளால வந்து சால்வ் கம்மி பண்ண முடிஞ்சு அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் வந்து சால்வ் பண்ணலாம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். நம்மளோட வந்து 39th கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்லிருக்காங்க, ஸ்டடி த வந்து என்ன கிவன் பாராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் தட் ஃபாலோ. ஸோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாராகிராஃப்ல வந்து 2008, 9 அண்ட் 10 வந்து கொடுத்துருக்காங்க. சரி, என்ன சொல்லிருக்காங்க, நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் 2008 ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் அண்ட் ஃபெயில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வந்து இயரிங் கொடுத்துருக்காங்க. 8, 9, 10 கொடுத்துட்டு கேள்வி பார்த்துருங்க. த பெர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஹூ பாஸ்ட் இன் த செகண்ட் டிவிஷன் இந்த இயர் 2010 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 2010ல செகண்ட் டிவிஷன்ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் எவ்வளவு, 60 பேர் தானே. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வச்சு பாருங்க, இந்த இதே தேவையில்லை. ஏன்னா நம்ம இங்கேயே வந்து கொடுத்ததுனால டேரக்டா இங்கேயே எடுத்துக்கலாம். சரிங்களா? 60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன தேவை அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ பாஸ் இன் செகண்ட் டிவிஷன். 2010ல மொத்தம் எத்தனை பேருங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல 40 பேர், செகண்ட் டிவிஷன்ல 60 பேர், தேர்ட் டிவிஷன்ல 70 பேர். ஃபெயில் ஆனவங்க சேர்க்கணும். ஏன்னா மொத்த ஸ்டூடெண்ட் தானே சொல்லியிருக்கான். டோட்டல் ஸ்டூடெண்ட், பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப மொத்த டோட்டல் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா எந்த இதுல 2000 வந்து என்னன்னா 10ல. சரிங்க? 2010ல டோட்டல் ஸ்டூடெண்ட் பாருங்களேன். அப்ப 40 பிளஸ் 60 பிளஸ் வந்து 70 பிளஸ் வந்து 30 கூட்டுவேன். இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 200 அப்படின்னு வரும். ஏன்னா இது வந்து 100, இங்க ஒரு 100, 200. அப்ப இவன் என்ன கேட்றான், 60. அந்த 60 தான் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் டிவிஷன் எடுத்து. அப்ப அந்த 60 200ல வாட் பர்சன்ட் கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர். அப்ப 60 வந்து என்ன, வாட் பர்சன்ட் ஆஃப். ஓகேங்களா? வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன 200 போட்டா அதுதான் ஆன்சர் வர போகுது. ரெடி பண்ணலாம். 60 கீழே வந்து என்ன 200 வரும், இன்ட்டு வந்து 100 வரும். ரைட்டா? இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ ஐடியானா ஒரு 2ல அடிச்சுனா 3ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து 30% அப்படின்னு வரும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த மாதிரி நீங்க வந்து என்னன்னா கேட்டாவே நான் இந்த மாதிரி கொஸ்டின் மோஸ்ட்லி வந்து ஈஸியா தான் இருக்கும். பட் நம்மளுக்கு டைம் இருக்கணும். அதுதான் இங்க மேட்டர். சரிங்களா? கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு கொஸ்டின் டஃபா இருந்துச்சுன்னா இன்னொரு கொஸ்டின் ஈஸியா கொடுக்குறான். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிக் பண்ணணும். சரியா? ஓகே, நம்மள வந்து என்ன 40வது கொஸ்டின் பார்த்தா, டூ நம்பர் ஆர் ரேஷியோ வந்து 5:3 அண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ நம்பர் வந்து 34. சரிங்களா? ஃபைண்ட் த ஸ்மாலர் ஆஃப் டூ நம்பர் அப்படின்னு கேட்கறாங்க. இங்க பாருங்க, டூ நம்பர் சொல்லியிருக்கான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து 5ம் அடுத்த நம்பர் 3ன்னு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ரேஷியோன்னு கொடுத்தா 5:3. சரிங்களா? இந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பர் எப்படியா இருக்கலாம், 10 இருக்கலாம். ஆறு வந்துன்னா இந்த இடத்துல என்ன இருக்கலாம்னா 9 இருக்கலாம். இல்லையா இந்த இடத்துல 20 இருக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து இதுல வந்து 18 இருக்கலாம். நீங்க இந்த 20 18 அடிச்சாலுமே உங்களுக்கு என்னதான் வரும், ரேஷியோ வந்து 5:3 தான் வரப்போகுது. அதே தான் வந்து இந்த 10:9 அடிச்சாலும் வந்து 5:3 தான். அதே மாதிரி வந்து 5:3 தான் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த நம்பர் வந்து 10 9 கூட இருக்கலாம், 20 18 இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிகேஷன் போயிட்டே இருக்கும்ல. அதனாலதான் சொல்றேன் 5:3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரேஷியோல கொடுத்தா அது நம்பரா எடுக்கக்கூடாது, அது மடங்கா எடுக்கணும். சரிங்களா? அப்ப என்ன சொல்றேன், அப்ப நீங்க இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டாவே அது என்னன்னா 5x எடுத்துங்க. சரிங்களா? அதே மாதிரி இதை வந்து 3x அப்படின்னு எடுத்துங்க. இப்ப என்ன செய்யுங்க, ரெண்டு நம்பர் 5x 3x, இது வந்து என்னன்னா ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம்.
the difference between these two number 35 சொல்றாங்க. அப்ப 5x minus வந்து 3x இதோட டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க 34 அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்மாலர் ஆஃப் நம்பர் சொல்றாங்க. இந்த 5x minus 3x கழிச்சீங்கன்னா என்ன வரும் எக்ஸ்னு வரும் சரியா. எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா 5x சாரி 2xன்னு வரும்ல சாரி 2x equal to 34 அப்படின்னு வரும். அப்ப எக்ஸ் வந்து 34 டிவைட் பை 2ன்னு போடும். 34 2ல டிவைட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வரும் கண்டிப்பா வந்துன்னா 17 அப்படின்னு வரும் சரியா. ஏன்னா 17 இப்ப எக்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த என்னன்னா அந்த எக்ஸ் சால்வ் இது பண்ணுங்க 5 இன்ட்டு 17 போடும் 3 இன்ட்டு 17 வரும் ரைட்டா. இப்ப 5 இன்ட்டு 17 பட்டா என்ன வரும் 85ன்னு வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் 3 இன்ட்டு 17 பட்டா என்ன வரும் 51 வரும். இதுதான் வந்து ஒரிஜினல் நம்பர் சரிங்களா. இப்ப ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அவன் கேட்கறது வந்து ஸ்மாலர் ஆஃப் த டூ நம்பர். ஸ்மாலர் ஆஃப் டூ நம்பர் 51 தான் ஸ்மாலர் நம்பர். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா ரேஷியோல கொடுத்தா அதை அப்படியே டக்குன்னு நம்பரா எடுக்கக்கூடாது. அதை 5x 3xன்னு எடுத்துட்டு அதுல எக்ஸ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நம்பரை வந்து எடுத்து அதுல இருந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இது ஏன் சொல்ல நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கறாங்க ரேஷியோல. இதுல நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சா நம்மளால ஈஸியா வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அதுதான் சொல்றேன் சரிங்களா. சோ இது வரைக்கும் வந்து என்ன 30ல இருந்து 40 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஏன் வந்து 10 கொஸ்டினா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் 20 கொஸ்டினா கொடுத்தேன்னு வச்சுக்கலாம் ரொம்ப லென்த்தியா இருக்கு நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க. சோ அதனாலதான் வந்து என்ன சொல்றேன்னா 10 கொஸ்டினா வந்து பார்த்தலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சரி சோ இதோட வந்துன்னா அடுத்த வந்து 10 கொஸ்டின் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நான் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஏன் அடிக்கடி கேட்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் மூலம் தான் நம்மள சேனலை வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா நான் நிறைய வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன். அதே மாதிரி நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ அதனால ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.